தன்னோட குருகுலத்துல புதுசா வந்த சீடன் கிட்ட ஒரு கதை சொல்றேன் கேளு. ஒரு அரசன் இருந்தான். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அவன் ராஜா. அவன் பக்கத்துல நெருங்குறதோ பேசுறதோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ எளிமையான விஷயமே இல்லை. ஆனா ராஜாவை சந்திச்சே ஆகணும்னு ஒரு பிரஜை முடிவு பண்றான். அதுக்காக அவன் ஒரு அருமையான காரியத்தை பண்றான். அவன் தேசத்துல உள்ள மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்படியா உழைக்கிறான். பல அறச்செயல்களை செய்யறான். நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய பல நல்ல காரியங்களை செய்யறான். இந்த செய்தி ராஜாவுக்கு தானாவே போய் சேருது. ராஜாவே நேர்ல வந்து அவனை பாக்குறாரு, அவனோட பேசுறாரு, அவனுக்கு பரிசுகள் கொடுக்கறாரு. இப்ப ராஜா தான் இறைவன், நீ தான் அந்த பிரஜை. நீ என்ன முயற்சி பண்ணாலும் ராஜாவை நெருங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா உன்னோட செயல்கள் பலருக்கு பயனுள்ளதா இருந்தா அந்த ராஜாவே உன்னை பார்க்க வருவாரு. அதனால இறைவனை பார்க்கும் முயற்சியை கைவிட்டுட்டு இறைவன் உன்னை தேடி வர்ற மாதிரி தான தர்ம செயல்களை நீ செய். இறைவனே உன்னை வந்து அடைவாருன்னு குரு சொன்னார்.